படத்தை வராதுன்றதுக்கு சென்சார் போர்டுக்கு அனுமதி இருக்கா? எப்படி திரௌபதி 2க்கு அனுமதி கொடுத்தீங்க? அமரன் படம் என்ன மாதிரி ஒரு கட்டமைப்புல உருவாக்கியிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? 30 ஆண்டுகளா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. இப்போவும் நீங்க அண்டர் எஸ்டிமேட் தான் பண்றீங்க. அதை நினைச்சு நான் கவலைப்படலைன்னு சொல்றேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. We care Super Shield 100 Ultra, Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise. விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் டிக்கெட் கல்ச்சர் இதையெல்லாம் வந்து கேள்வி கேட்பாரா அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க விஜய் அவர்கள் அப்படின்னாலே இது பூஜ்யம் தான். நீங்க வந்து இவரை நீங்க விமர்சிக்க வேண்டிய அருகதை உங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். வெக்கம், மானம், சூடு, சொரணை இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சுக்களுக்கெல்லாம் தன்மான உணர்ச்சியோட இருந்திருந்தால் அக்கா அந்த 4 சீட்டையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்றுக்கணும். தர்ம யுத்தம் நடத்தினவர் கூட நீங்க ஒரு முரண்பட்ட கருத்துல நீங்க இருந்தீங்க. அப்புறம் இப்ப அவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஆயிட்டாரு. டிடிவிக்கும் எடப்பாடியாருக்கும் முரண்பட்ட கருத்தா இல்லையா? இப்ப எப்படி ஒத்து போச்சு? என்டிஏ கூட்டணியில தான் நான் சேர்ந்திருக்கேன். இங்க எங்க இருந்து வந்தது என்டிஏ கூட்டணி? இங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதா, சட்டமன்ற தேர்தல் நடக்குதா? பிளாக் டிக்கெட்டை நினைச்சு இவ்வளவு நீங்க வருத்தப்படக்கூடிய நீங்க சாராயத்தை நினைச்சும், சாராயம் உங்க குடும்பத்துல உள்ள மெம்பருக்கு கூடவே ஆலை சொந்தமா இருந்தது, அதை நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்படல? இவங்களும் கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. தாவேகா தரப்பு அது முதல் மாநாட்டிலே ஒரு பிரகடனப்படுத்தினார் பகிரங்கமா. அதுல மாற்று கருத்து இல்ல. எதிரணியில் இருக்கிறவங்க 8 கட்சி கூட்டணி 10 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இப்போ ஒருத்தர் வராங்கன்னா அவங்க எங்க இருந்து வரணும்? கூட்டணியில இருந்து தானே வந்தாகணும். முதல் மாநாடுலேயே பிரகடனப்படுத்துறாரு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லி. நீங்க வந்தாதான் தேர்தலை சந்திப்பேன் அவர் எந்த இடத்திலும் கோடிட்டு காட்டல. அதை நம்பிதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரான்றதும் இல்ல. தனித்தே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் தாவேகா இருக்கா. திமுகவும் சொல்றாங்க 210 தொகுதி நாங்க ஜெயிச்சிருவோம். என்ன கேட்கறேன்னா வெல்வோம் 200, மிச்சம் 34 எங்க இருக்கு? பக்கத்து மாநிலத்தில் உள்ளதா? நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்களே, நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தாவேகா ஜெயிக்கும்ன்றத நான் சொல்றேன். அதேதான் அதிமுக சொல்றாங்க 210 தொகுதி நாங்க ஜெயிப்போம்ன்றாங்க. இவங்க 200 மேல யாருக்கு விட்டு தராங்கன்னு கேக்குறேன். ஒருவேளை அந்த 24 எடப்பாடி தோத்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை 24 தாவேகாக்கு தந்தரலான்னு ஒரு முடிவுல இருப்பாங்க. 74 ஆண்டுகளும் 54 ஆண்டுகளும் ஆண்ட கட்சிகள் 234 எங்களுக்கு தான்றது ஏன் உங்களுக்கு சொல்றதுக்கான தைரியம் இல்ல? யதார்த்தம் ஒண்ணு இருக்கு இல்லையா? யதார்த்தமா உங்களால தனியா நிக்க முடியுமா? அண்ணா திமுகவாலேயோ தனியா நிக்க முடியுமா? விசில் சின்னம் குறித்து பேசும்போது நிறைய ட்ரோல்ஸும் பார்க்க முடியுது. நீங்க இதை மட்டும்தான் பேச முடியும். கருத்தியெல்லாம் வாங்க பேசுங்க. நீங்க அடிச்ச கொள்ளையை பத்தி பேசுவோம், உங்களால மக்கள் சீரழிஞ்சதை பத்தி பேசுவோம், இதெல்லாம் பேசுவோமா? இன்று நம்மோடு தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வாழ்த்துக்கள். திமுக இல்ல தாவேகா இதுக்கிடையில தான் போட்டி அப்படின்னு பேசிட்டு இருக்கிற வரைக்கும் மற்ற கட்சிகள் பெரும்பாலும் விமர்சிக்காம இருந்தாங்க. ஒரு சாஃப்ட் டோனில் தான் இவர் இருக்காரு அதிமுக மேலையெல்லாம் விஜய் அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் விமர்சிக்கும் போது எல்லாருமே சேர்ந்து திரும்ப எதிர் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதில் குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் டிக்கெட் கல்ச்சர் இதையெல்லாம் வந்து கேள்வி கேட்பாரா அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதெல்லாம் அவர் பண்ணட்டும், முதல்ல அவர் வீட்டில் இருந்து பேசுகிறத நிறுத்தட்டும் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க விஜய் அவர்கள் அப்படின்னாலே இது பூஜ்யம் தான், யாரோட சேர்ந்தாதான் அதுக்கான ஒரு மரியாதை இருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும் அப்படின்ற இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அக்கா தமிழிசை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு நகைப்பு தான் வருது. திருப்பூரில் வந்து ஒரு 8 நாடாளுமன்ற தொகுதியை நாங்கள் கைப்பற்றிடுவோன்ற கடந்த காலங்களில் வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய தலைமையில் அவங்க தலைவராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாங்க. எத்தனை இடத்துல நின்னீங்க, ஜெயிச்சிங்க? ஒரு கவுன்சிலரை கூட உங்களால் வெல்ல முடியல. நீங்கள் கட்டமைப்புகள் வச்சுருக்கீங்க, இத்தனை ஆண்டுகள் கட்சின்னு சொல்கிறீங்க, ஒரு ஒன்றியத்தில் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை வச்சுருக்கீங்க, இங்கே ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இணையமைச்சரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அப்போவும் உங்களுக்கு அதிமுக தான் தேவைப்பட்டது இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. நீங்கள் அதை விட்டு வெளியில் வரீங்க அப்படின்னு சொன்னால், வெளியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? வெக்கம், மானம், சூடு, சொரணை இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சுக்களுக்கெல்லாம் தன்மான உணர்ச்சியோடு இருந்திருந்தால் அக்கா அந்த 4 சீட்டையும் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நின்றுக்கணும், உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடாக. அப்போ வந்து இன்றைக்கி அவர் பூஜ்ஜியமாக ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கி ஏற்படுத்துது. நீங்கள் ஒரு பூஜ்ஜியம் சொல்கிறீங்களா, 100 பூஜ்ஜியம் சொல்கிறீங்களா, அத்தனை மடங்கு அவர் மக்கள் இன்றைக்கி நிற்கிறாங்க மிகப்பெரிய நம்பராக. அது மக்களுக்கு கிட்ட அவர் பூஜ்ஜியமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் பூஜ்ஜியமாகவே ஆகிக்கிட்டு இருக்கீங்களே நம்பராக இருந்து, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அது உங்களை பற்றி, உங்கள் கட்சியை பற்றி நீங்கள் யோசிங்க.
இருக்கக்கூடிய மக்களுக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எடுத்து பேசுங்க. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேசுங்க. அதுக்கு நீங்கள் வந்து இவரை நீங்கள் விமர்சிக்க வேண்டிய அருகதை உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். அரசியல் அருகதை உங்களுக்கு இல்லை. அதே போல் நான் டிடிவி பக்கம் நகர்ந்தேன்னா நீங்கள் 20 ரூபா டோக்கனை கொடுத்து நீங்கள் இன்றைக்கி வந்து ஆர்கே நகரில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்களோ அதே போல் நீங்கள் அடுத்த தேர்தலில் கூட உங்களால் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி வெற்றி பெற முடியலை. நீங்கள் ஒரு கட்சி கூட்டமைப்புன்னு நீங்கள் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய பலமாகவும் ஒரு கட்டமைப்பாகவும் இருந்தீங்க இத்தனை நாள் வரைக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் தர்ம யுத்தம் நடத்தினவர் கூட நீங்கள் ஒரு முரண்பட்ட கருத்தில் நீங்கள் இருந்தீங்க. அப்புறம் இப்போ அவர் உங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஆயிட்டார். இன்னையிலேருந்து எண்ணிக்கைங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிடிவிக்கும் எடப்பாடியாருக்கும் முரண்பட்ட கருத்தாக இல்லையா? இப்போ எப்படி ஒத்துப்போச்சு? என்டிஏ கூட்டணியில் தான் நான் சேர்ந்திருக்கேன்றார். இங்கே எங்கே இருந்து வந்தது என்டிஏ கூட்டணி? இங்கே நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதா, சட்டமன்ற தேர்தல் நடக்குதா? அப்போ மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றணுன்ற ஒரு வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய விவகாரங்களை மக்கள் இன்னைக்கு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி நீங்கள் இன்னைக்கு ஒரு கருத்தை இன்னைக்கு புதுசாக வந்து திணிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அது மக்கள் இன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் இல்லை. நீங்கள் இன்னைக்கு பிளாக் டிக்கெட் கல்ச்சரை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டுகள் அந்த கல்ச்சரே கிடையாதா? தனுஷ் படத்துக்கு இல்லையா? சூர்யா படத்துக்கு இல்லையா? இருக்கக்கூடிய அத்தனை முன்னணி நடிகர்கள் படத்துக்கு இல்லையா? இவருக்கு மட்டும்தான் இருக்கா பிளாக் டிக்கெட் கல்ச்சருக்கு? இவர் என்ன பண்ணார்? நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசியலுடைய கட்டமைப்பாக நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் என்ன பண்ணீங்க? கேள்விகள் இருக்குல்ல. பிளாக் டிக்கெட்டை நினச்சி இவ்வளோ நீங்கள் வருத்தப்படக்கூடிய நீங்கள் சாராயத்தை நினச்சும் சாராயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள மெம்பருக்கு கூடவே ஆலை சொந்தமாக இருந்தது, அதை நினச்சி நீங்கள் ஏன் வருத்தப்படலை? அப்போ இங்கே மதுக்கு எதிரான ஒரு போராட்டம், அங்கே மது ஆலை, இந்த மாதிரி இரட்டிப்பான விஷயங்களை மக்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது டிடிவி தினகரன் இன்னைக்கு விலை போகாத ஒரு ஆளாக ஒரு அடக்குமுறைக்கு சொந்தக்காரராக கொண்டு போய் இன்னைக்கு பாஜகவோட இணைச்சிக்கிட்டார். அவர் அதிமுகவோட இணைஞ்சேன்னு எந்த இடத்துலையும் பதிவு பண்ணலை. ஆனால் இன்னைக்கு என்னுடைய அண்ணன் எடப்பாடியார்னு சொல்கிறாரு. அம்மாவை கொன்னது யாருன்றதுக்கு பல குற்றச்சாட்டுகளை வச்சது இதே டிடிவி தான். கொடநாடுகளில் எப்படி கொள்ளை நடந்ததுன்றதுக்கு பல குற்றச்சாட்டுகளை வச்சது இதே டிடிவி தான். எப்படி அந்த காவலாளி கொல்லப்பட்டாங்க, தொடர்ச்சியாக அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் விபத்தில் எப்படி மரணம் அடைஞ்சாங்கன்ற கேள்வி எழுப்புனது இதே டிடிவி தான். இன்னைக்கு எதனுடன் சமரசமாயிட்டார்? இதே திமுக ஆட்சியிலும் ஓபிஎஸும் அந்த அம்மாவுடைய கொலைக்கு நியாயம் என்னன்னு கேட்டாங்க. இன்னைக்கு கொலைன்னே சொல்லி கேட்டாங்க. அவங்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது, அதுக்கு நியாயம் என்னன்னு கேட்டு தான் தர்ம யுத்தம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த அம்மாவோட உடல் போன்ற ஒரு இதை வச்சு தான் பிரச்சாரமே நடத்தினார் ஓபிஎஸ். இதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு மறந்துட மாட்டாங்க. இல்லை, அந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும், அது ஒரு வலுவான இடத்தை எட்டும் அப்படின்றதெல்லாம் அவர் கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க. உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, உங்களுடைய தேவைக்கு வந்து ஒரு இடம் தேவைப்படுவதற்காக நீங்கள் அவரை வந்து ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்திக்கிட்டீங்க. அதாவது இங்கே ஒரு இடம் இருக்குது, நாங்கள் போயிடுவோம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில். அவர் தான் தெளிவாக சொன்னார், கொள்கை ரீதியான எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் இடம் இல்லை இங்கே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை தாண்டி வரக்கூடியவர்கள் நாங்கள் சேர்த்துப்போன்னு சொன்னார். இவங்க பேசாமல் இருந்திருப்பாங்களா, போகாமல் இருந்திருப்பாங்களான்ற அது $1 மில்லியன் கொஸ்டினை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? அவருக்கு தேவை என்னவோ, கடந்த காலங்களில் மோடி வந்திருக்கப்போ அவருக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கல, நான் வந்து கூட்டணியில் இருக்குன்னா இல்லையானே தெரியலை. அப்போ 3ஆம் தர பட்டியலில் தான் நீங்கள் இடத்துல இருக்கிறீங்க. உங்களை முதன்மையான தலைவராகவோ 2ஆம் கட்ட தலைவராகவோ பாஜக உங்களை பார்க்கல. அப்போ நீங்களாக போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட தலைவர்களை வச்சு தான் இங்கே கட்சி நடத்தணுன்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த அவசியமும் இல்லை. மக்கள் நிற்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனா. மக்கள் தான் தேர்வு செய்கிறான், தளபதி தான் வேணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தளபதி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கன்னா இல்லை. இப்போ அத்தனை பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் இந்த வருஷம் சரி பண்ணிவிடுவோன்னு. 5 லட்சம் கோடியை கடன் வாங்கின பிறகும் பொய் சொல்லிக்கிட்டு 11.7% ஜிடிபியில் நாங்கள் உயர்ந்துட்டோன்னு சொல்லியும் அத்தனை மக்களையும் தொடர்ச்சியாக போராட விட்டுட்டு இந்த அரசாங்கம் சொல்லுது அடுத்து நாங்கள் தான் வருவோம்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி 54 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 5 to 6 முறை ஆட்சி செய்த அதே அதிமுக சொல்லுது இங்கே வந்து பதட்டங்கள் இருக்குன்னு. ஏன் உங்களால் சரி செய்ய முடியல? இந்த பொருளாதார வளர்ச்சியை ஏன் கொண்டு வர முடியல? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏன் கொடுக்க முடியல? போராட்டங்களை ஏன் நீங்கள் கட்டுப்படுத்த முடியல? கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை போராட்டங்கள் நடந்து, தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு 20,000க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடந்ததுன்றது பதிவாச்சே. அப்போ இத்தனை ஆண்டுகள் தமிழகத்தினுடைய வரலாற்றில் இந்த 5 ஆண்டில் தான் இவ்வளவு பெரிய போராட்டம்ன்றதை பதிவு செய்யப்பட்ட விஷயமும் காவல்துறையில் இருக்கு. அப்போ 2 பேருமே லாய்க்கு இல்லை. அதுக்காக தான் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவன் வர.
இல்லை இப்போ இந்த லாஜிக் பேசும்போது செயல் வீரர்கள் கூட்டம் நடந்த சமயத்துல ஒரு விமர்சனத்தை தாவேக்காவும் முன்வைக்குது. இந்த மாதிரி இவ்வளவு கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு அணியில இருக்காங்க, இன்னொரு அணியில இவ்வளவு கட்சிகள் இருக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எதிர்க்கிறாங்க விஜய் அப்படின்றதெல்லாம் பேசும்போது இவங்களும் கூட்டணிக்கான ஒரு அச்சாரம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. தாவேக்கா தரப்பு வந்து எங்களோட கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறவங்க அது முதல் மாநாட்டிலே ஒரு பிரகடனப்படுத்தினார் பகிரங்கமா, அதுல மாற்று கருத்து இல்ல. அப்புறம் எதிரணியில இருக்கிறவங்க 8 கட்சி கூட்டணி 10 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல? 8 கட்சி 10 கட்சியா சேர்ந்து அவரை தான் எதிர்க்கிறீங்கன்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? வருபவர்களை வாங்க, இப்போ ஒருத்தர் வராங்கன்னா அவங்க எங்கிருந்து வரணும்? கூட்டணியில இருந்து தானே வந்தாகணும், புரியுதுங்களா? அப்போ முதல் மாநாடுலேயே பிரகடனப்படுத்துறாரு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் இன்னைக்கு அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்தால் தான் தேர்தலை சந்திப்பேன்னு அவர் எந்த இடத்திலும் கோடிட்டு காட்டலை. அதை நம்பி தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரான்றதும் இல்லை. இல்லை அது அப்போ இன்னுமே அந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது தனித்தே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் தாவிக்கா இருக்கா. அதை இப்போ பேசியிருக்கிறாரு. இந்த இப்போ 4 பாயிண்ட்ஸில் மாமல்லபுரத்தில் அன்னைக்கு போன ஞாயிற்றுக்கிழமை பேசின பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ரொம்ப தெளிவாக கிளியராக பேசிகிட்டு இருக்கிறாரு. இல்லை அதில் தான் ஒரு கேள்வி என்னன்னா, திமுகவும் சொல்கிறாங்க 210 தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருவோம். என்ன கேட்குறேன்னா, வெல்வோம் 200, மிச்சம் 34 எங்கே இருக்குது? பக்கத்து மாநிலத்தில் உள்ளதா? ஏன் 234ன்னு சொல்லுங்கள். இல்லை கலைஞர் சொன்னார் பார்த்தீங்களா, ஐயா எத்தனை சீட்டுகள் ஜெயிப்பீங்க, தேவையான அளவு, அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. இல்ல அவங்களும் நீங்க ஒரு கணக்கு சொல்றீங்களே, நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தாவேக்கா ஜெயிக்கும்ன்றத நான் சொல்றேன். அதே தான் அதிமுக சொல்றாங்க 210 தொகுதி நாங்க ஜெயிப்போம்ன்றாங்க. இவங்க 200 தொகுதி யாருக்கு விட்டு தராங்கன்னு கேக்குறேன். அந்த 24 தொகுதியில யாரு? ஒருவேளை அந்த 24ல எடப்பாடி தோத்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு 24ல நம்பிக்கை இல்ல. 24ல எடப்பாடி தோத்து போயிட்டாருன்னா என்ன? ஒருவேளை 24 தாவேக்காக்கு தந்தரலான்னு ஒரு முடிவுல இருப்பாங்க போல. இல்ல அவங்களுக்கு அவங்க மனப்பால் குடிச்சிட்டு இருக்கலாம். கற்பனை மிஞ்சிய கலா ரசிகர்களாக இருந்துகிட்டு இருக்கிறான். காணல் நீரை கொண்டு வந்து சேர்த்தரலான்ற மனப்பான்மையில் நின்றுகிட்டு இருக்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு ஒருபோதும் இடம் அளிக்காது தமிழக வெற்றிக்கலாம். இது மக்களுக்கானது, புரியுதுங்களா? இல்லை எல்லாருமே நாங்கள் பெரும்பான்மையை ஜெயிப்போம்னு சொல்லும்போது உண்மையாகவே கள நிலவரம் என்னன்றது அங்கே கேள்வி. பெரும்பான்மை ஏன் உங்களால் இதை ஒத்துக்க முடியல? தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் 74 ஆண்டுகளும் 54 ஆண்டுகளும் ஆண்ட கட்சிகள் 234 எங்களுக்கு தான்றது ஏன் உங்களுக்கு சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை? யதார்த்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா? யதார்த்தத்தை பேசுங்க. யதார்த்தமாக உங்களால் தனியாக நிற்க முடியுமா? அண்ணா திமுகவாலேயோ தனியாக நிற்க முடியுமா? இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கீங்க. தாவேக்காவுக்கு என்ன கட்டமைப்பு இருக்குன்னு கேட்குறீங்க. அதே உங்கள்கிட்ட அதிக பெரும்பான்மையான ஒரு கட்டமைப்பு இருக்குது, நின்று ஜெயிங்க. ஸோ கட்டமைப்பு ரீதியில் வந்து வலுவாக இருக்கிறது. மற்ற கட்சிகளை 234 தொகுதியிலும் ஒரே சின்னம் தான் நின்று காட்டினாங்கல்ல, நீங்கள் காட்டுங்கன்ற. அந்த அம்மா கட்டமைப்பை உறுதிப்படுத்தி காட்டினாங்கல்ல, உங்களால் ஏன் முடியல? திமுகவால் ஏன் முடியல? இன்னைக்கு திருமாவளவன் டிசைனாக மாடலாக பேசுகிறாரு. இதுக்காக தான் நாங்கள் திமுகவை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக தான் நாங்கள் திமுகவை பிடிச்சிக்கிட்டு. அப்போ இன்றைக்கி தான் திமுகவை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? அண்ணன் இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து வளரும்போது திமுகவை மட்டும்தானே பிரதான எதிரியாக படம் போட்டு காட்டிட்டு வந்தார் அத்தனை பேருக்கும். இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது முதல் முறை துப்பாக்கி சூடு நடத்தினது இந்த கருணாநிதியினுடைய அரசு தானே பகிரங்கமாக பேசினாரு. காணொலிகள் இருக்குது. மது ஆலையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் இவர்கள் வந்து மக்களை ஆளக்கூடியவர்களில் சாராயத்தை ஆளக்கூடியவர்களாக முதல்வர்களாக இருக்கிறாங்கன்னு மக்கள் நலன் கூட்டணியினுடைய மேடையில் பேசியிருக்கிறாரு. போதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்துகிறேன்னு, சமூக நீதி மாநாடு, போதைக்கு எதிரான மகளிர் மாநாடுன்னு சொல்லி நடத்திட்டு போயிட்டாரு. ஒன்றிய அரசை நான் கேட்குறேன்னு. எப்படிப்பட்ட மடைமாற்றம்? இல்லை மாற்றி பேசுறதுன்னா எல்லாருமே மாற்றி பேசுகிறாங்களே. இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் விசிகா குறித்து ஒரு கருத்து சொன்னார். அவங்க ஆட்சேபனை தெரிவித்த உடனே இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்ற விதத்தில் அவர் அதை மாற்றிக்கிறாரு. இல்லை அவர் கொண்ட அதாவது அவர் அப்படி சொல்லலைன்னா என்ன சொன்னாருன்றதை பாருங்கள். அவர் இன்னைக்கு அதோட இப்போ விசிகாவுடைய நிறைய ஊதுகோலாக இருக்கக்கூடியவர்கள், இல்லை பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை விசிகாவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அவரை விமர்சிக்கிறாங்க. நீங்கள் விமர்சிப்பதற்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவர் உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாடி. ஆமாம் தானே? அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி அப்படிப்பட்டவர் அதை ஏன் நீங்கள் கட்சியில் வச்சுருந்தீங்க? அப்படிப்பட்டவருக்கு ஏன் உடனடியாக துணை பொதுச் செயலாளர் கொடுத்தீங்க? இதெல்லாம் பல கேள்விகள் எழுப்புதா இல்லையா? இல்லை அந்த விமர்சனம் சரிதான் பார்க்குறீங்களா? எந்த விமர்சனம்? ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னது அவர் கூட 20 பேர் இருக்காங்க, இவங்கெல்லாம் திமுகவுக்காக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள். அதில் மாற்றமே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்துக்களை பகிரங்கமாக பேசணும். கம்யூனிஸ்டுகளுடைய கருத்துக்களை பகிரங்கமாக பேசணும். வேல்முருகன் அவர்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக பேசணும்.
இங்கே பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மழை காலத்தில் பகிரங்கமாக எதிர்த்து ஒரு பேட்டி போட்டார். அதுக்கப்புறமா அங்கே போய் எப்படி மாறினாருன்றது தெரியும். திரும்பவும் நான் வந்து கூட்டணியிலேருந்து வெளியில் வரேன்றது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். எல்லா இடத்தையுமே நான் போய் சந்திக்க போகிறேன், இப்படி போகிறேன்ற ஒரு அறிக்கைகளை வெளியிட்டார். அது அரசியல் ஸ்டண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதே போல் போக்க தானே போய்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்காக இவங்க அத்தனை பேரும் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது கேள்விக்குறி தான். திமுகவினுடைய ஊதுகோலாக தானே அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை ஏன் பேச மாட்டீங்க? திமுக இதை பண்ணிச்சு, திமுக அதை பண்ணிச்சு, திமுக வெற்றி பெற்றிருக்கு, அது திமுக காரங்க வந்து சொல்லட்டும். உங்களை கொடியேற்ற விடலை அதையும் பேசுங்க. அதே மேடையில் உங்களுடைய பொதுக்கூட்டங்களுக்கு மாநாடுகளுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படலை, அனுமதி கொடுக்கப்படலை, அதையும் பேசுங்க. ஏதோ அவங்க பேசலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க பேசிக்கிட்டு தானே இருக்காங்க அந்த விஷயங்களையும். எங்கே பேசுனாங்க? திருமாவளவன் அவர்களே சொல்றாரு, எங்களுக்கே வந்து அனுமதி எல்லாம் கொடுக்கப்படல அப்படின்னு திருச்சியில் நடந்த. உங்களுக்கே ஜனநாயகம் மறுக்கப்படுதுன்னா அப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி காக்கப்படும்? நான் பிஹெச்டி வரைக்கும் படிக்க வச்சுட்டேன், நீங்கள் பால்வாடிக்கு போகிறீங்க. பிஹெச்டி வரைக்கும் படித்தவனுக்கு அறிவுன்றது இருக்குமா இருக்காதா? சுய அறிவு இருக்குமா இருக்காதா? சுய அறிவில் சிந்திச்சு பார்த்து அப்போ பால்வாடிக்கு ஒருத்தன் போகிறான்னா அது இதை விட தெளிவாக இருக்குன்னு தானே அவன் முடிவெடுக்கிறான். போகிறாங்க, அங்கேருந்து வராங்கன்னு நான் சொல்லலை, அங்கே உள்ளவர் தான் சொல்கிறாரு. இல்லை, இந்த மாதிரி இல்லை, சில பேரோட பேசும்போது, குறிப்பாக அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசும்போது கூட திரு ஆதவர்ஜனா அவர்கள் பேசுறது வந்து தாவேகாவுக்கே எதிராக போகும், அந்த மாதிரி தான் அவர் பேச்சு இருக்கு அப்படின்றாங்களே. அது திமுக கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் திமுகவை விமர்சனம் பண்ணோம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களும் அமைச்சரும் எம்எல்ஏவும் மேடை போட்டு உனக்கு பூத்துக்கு 4 பேர் கூட இல்லைன்னு விமர்சனம் பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான போக்காக இருக்கும். எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொன்னால் அது தாவேகாக்கு எதிராக வரும். எதனுடைய அடிப்படையில் கோட்பாடில் எதிராக வரும்? இல்லை, எந்த விதத்தில் அப்படின்னு அவங்க முன்வைக்கிறாங்கன்னா, இப்போ விசிகா மேலே விஜய் அவர்கள் ஒரு மரியாதை வச்சிருக்காரு, இப்போ அந்த கட்சியை புண்படுத்தும் போது அது திரும்ப பின்னடைவு தாவேகாவுக்கு தானே அது கொடுக்கும் அப்படின்றாங்க. என்னோட கூடவே பிறந்திருந்தாலும், என்னுடைய தொப்புள் கொடி உறவாக இருந்தாலும், எதிர்நாட்டில் இருந்தால் அவன் எனக்கு எதிரி தான். சண்டை போர்க்களம்னு வரும்போது இங்கே வந்து நாளைக்கு வந்து 10 தொகுதியில் நிற்கிறாருன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுவோம். தலைவர் தளபதி வந்து கூப்பிட்டு அந்த 10 தொகுதியில் யாரும் போய் நின்றாதீங்கப்பான்னு சொல்ல போகிறாரா? அப்படி சொல்ல மாட்டார். களம்னு வந்துருச்சுன்னா எதிரி தான். பேச வேண்டியதுன்னு வந்த மரியாதை அது தர வேண்டிய அத்தனையுமே இருக்குது. நான் அவர் மீது ரொம்ப அன்பு கொண்டவன். நான் நடத்திய பல போராட்டங்களுக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய போராட்டங்களில் நான் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். புரியுதுங்களா? அண்ணன் வன்னி அண்ணனோடலாம் எனக்கு நெருங்கிய நட்புறவு உண்டு. எங்கள் வீட்டு நிகழ்வுக்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எப்போவுமே நாங்கள் சந்தித்தா பேசிப்போம், தொலைபேசியில் பேசிப்போம். அந்த மாதிரி காலகட்டம் தான் இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. அதுக்காக நாங்கள் கருத்துக்களாக தானே எதிர்கொள்ள முடியும். எங்களுக்குள்ள தனிப்பட்ட வேற்றுமை எதுவுமே இல்லையே, கருத்தியல் முரண்பாடுகள் எதுவுமே இல்லை. அதை வந்து அரசியல் ரீதியாக தான் அது அரசியல் கருத்து, அவ்வளோதான். அரசியல் கருத்து 1000 இருக்குது. வைகோ கனிமொழி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் ராசாவையும் முத்தையும் அழகிரியும் கலைஞர் அவர்களையும் விமர்சிக்காத விமர்சனமா ராஜாத்தியம்மாளையும்? அரசியல் தாண்டி விமர்சிச்சாரா இல்லையா? அவருடைய வயசுக்கு அது சரியா தப்பா? தப்பு. அரசியலை விமர்சிச்சுக்கணும். அவருடைய குடும்பம் தாண்டி, அரசியலை தாண்டி நீங்கள் உள்ளே போயிருக்கக்கூடாது. இதே விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்தார். ஒரு முழம் கயிறு இருந்தால் நான் போய் திரும்ப அவங்களோட கூட்டணி வைப்பதும் ஒரு முழம் கயிற்றுல தூக்கில் தொங்குவதும் சமம்னு சொன்னார். இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? எத்தனை முழம் தொங்கிக்கிட்டு இருக்கிறார்? இந்த கேள்வி எனக்கு திரும்ப எழுப்ப வேண்டிய கட்டத்துக்கு என்னை யார் எடுத்துகிட்டு வரா? அண்ணன் வைகோ தானே எடுத்துகிட்டு வராரு. போதைக்கு எதிரான பயணத்தை தானே நீங்கள் தொடங்குனீங்க. இப்போ எப்படி சமூக நீதி பயணமாக மாறிச்சு? அப்போ மக்களை மடைமாற்றம் செய்யக்கூடியது யார்? நீங்கள் தானே. இல்லை, அவங்க தொடங்கினதே சமத்துவத்துக்கான பயணம் தானே. போதைக்கு எதிரான ஒரு பயணத்தை தான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். அதை கொடியசைக்கிறதுக்கு தான் முதல்வரை கூப்பிட்டார். அதுக்கப்புறம் தான் அது பெரிய ஒரு கலோபரமாகி அதுக்கப்புறம் தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ பேசுங்க, போதையை பற்றி பேசுங்க. அன்னைக்கு பேசுனீங்க இல்லை, இன்னைக்கு பேசுங்க. பேசுவாரா? முதலமைச்சரே பேசினாரு. என்னன்னு? போதை வருதுன்னா அது மத்திய அரசும் ஒடுக்கணும், அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கும் உண்டு அப்படின்னு. ஏங்க, உங்கள் நாட்டில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் உங்களுடைய குடும்பத்திலேயே ஆலைகளை வச்சுக்கிட்டு நீங்கள் வரும்போது ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு ஆலை திறக்கப்படாதுன்னு போட்ட கையெழுத்தையே மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு அமுல்படுத்துகிறோன்னு உங்களால் போட முடியல.
அன்னைக்கு நீங்கள் பிரச்சாரத்தில் அதுதானே சொன்னீங்க, அமுல்படுத்துவோம்னு தானே சொன்னீங்க. கலைஞர் காலத்திலேருந்து அதுதானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் எத்தனை பேரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தங்கச்சி வந்து சொன்னாங்களே யார் தாலியும் ஆறாதுன்னு, அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு கனிமொழி அவர்கள் அண்மையில் பதில் சொல்லியிருக்காங்க. அது போன முறை நாங்கள் வந்து சொல்லியிருந்த வாக்குறுதி எப்படி? எந்த முறை போன முறை சொல்லியிருந்த வாக்குறுதி? இந்த முறை இல்லை அப்படின்றாங்க. அதுக்கான ஆதாரங்கள் அத்தனையுமே எடுத்து கொடுத்தா அரசியலை விட்டு குறைஞ்சபட்சம் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுறாங்களான்னு கேளுங்க. நான் அரசியலை விட்டு போயிடுறேன். இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது ஜனநாயகனுக்கு திரும்ப திரும்ப ஏற்படக்கூடிய சிக்கல், இன்னும் அந்த படம் வந்து வெளிவரதுல பெரிய ஒரு தாமதம் இருக்கு, அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது 17 முறை அவன் தோற்றான்றது இல்லை, 18வது முறை வெற்றி பெற்றான்றது தான் இன்றைக்கி வரலாறாக இருக்குது. இல்லை டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படமே வராதுன்றாங்க. இல்லை டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படமே நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன்னா, படத்தை வராதுன்றதுக்கு சென்சார் போர்டுக்கு அனுமதி இருக்கா? படத்தை விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அதில் உள்ள வசனங்களை மியூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது. எப்படி திரௌபதி 2க்கு அனுமதி கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்க? இது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீது மிகப்பெரிய ஒரு வஞ்சகத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக அந்த திரையிடல் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், படம் பார்த்தீங்களா இல்லையா? அந்த ட்ரெய்லரை பாருங்கள். அப்போ இது எந்த கட்டமைப்பில் உருவாக்கப்படுது? அமரன் படம் என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பில் உருவாக்கியிருக்கீங்க? அப்போ இன்றைக்கி திரையிடல் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ப்ரொடியூசர் பண்ணி பேசுகிறாரு, மோகன்ஜின்னு நினைக்கிறேன் அவர் பேர், வந்து படம் சரியாக யாரும் பார்க்கல, ஓடலைன்னு. ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரு கற்பனை காவியமாக தடா ரஹீம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இது வந்து ஒரு கற்பனையில் கூட இஸ்லாமியரை தான் நீ வந்து இப்போ எதிரியாக சித்தரிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா உங்களை கழுத்தை அறுத்து கொள்வது போல் சிறுவர்களையும் கொள்வது போல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளோ பெரிய வன்மம். இப்போ பேசுங்க, திராவிட மாடல் சமூக நீதி பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்க? அவர் பின்னாடி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இஸ்லாமிய தலைவர்கள், அவர்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம் வேணும்ல. அப்போ இந்த சமுதாயத்துக்கான தலைவர் தான் நம்ம அப்படின்றதுக்காக அப்போ இந்த தலைவர்கள் பேசணுமா இல்லையா? ஏன் பேச மறுக்கிறீங்க? திரௌபதி 2 படத்தை நீங்கள் அத்தனை பேரும் ஆதரிக்கிறீங்களா? அப்போ இதுதான் மக்களை இந்த நேரத்தில் அதை பிரச்சனையை பண்ணிடக்கூடாது. தேர்தல் இருக்குது, அது ஆளும் அரசுக்கு எதிராக ஆகிடும். இல்லை ஜனநாயகன் வெளிவர தாமதமாகுது, இல்லை அது வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கத்தோட சென்சார் போர்டு செயல்படுது அப்படின்னு சொல்லுங்க. திரௌபதி 2 வெளிவரதுக்கு சென்சார் போர்டுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்க? காட்சிகளும் வசனங்களும் எதிராக இருக்குன்றதுனால தானே நீங்கள் முடக்குறீங்க. திரௌபதி 2ல் ஆதரவாக இருக்கா? எளிமையாக இருக்கா? ஒரு காதல் படமாக, ஒரு காமெடி படமாக, ஒரு குடும்ப படமாக, கடந்து வரக்கூடிய படமாக, வரலாறுகளை சொல்கிறீங்க. ஏன் மாற்றுறீங்க? மடைமாற்றம் சொல்கிறீங்க. இன்னும் 100 ஆண்டு போனால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் யாருன்றது யாருக்கும் தெரியாது. ஒத்துக்கிறீங்களா? காந்தி மட்டும்தான் நோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். வரலாறுகள் இங்கே மாற்றப்படும். அப்போ மருதநாயகம்ன்ற சொல்ல கான் சாஹிபினுடைய வரலாறுகள் மறைக்கப்படும். வரலாறு பேசணும், அத்தனையுமே பேசணும். இந்த சுதந்திரத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்கா, ரத்த குருதி வந்து ஆறா ஓடுன வரலாறுகள் இருக்கு. அது இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்களா? இல்லை இன்னொரு பார்வையை முன் வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஜனநாயகன் படம் தாமதமாகறதுக்கு காரணமே வந்து ஜனநாயகன் படக்குழுவினர் தான். ஏன்னா அவங்க நீதிமன்றத்தினர் நாடுனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. மறுதணிக்கைக்கு போயிருந்ததுன்னா இந்நேரம் இந்த படம் வந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் பேச. என்ன கேட்குறேன், நீங்கள் தான் மறுதணிக்கைக்கு அனுப்பிட்டேன்னு தானே சொன்னீங்க. அனுப்புனதுக்கு லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க, கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், அனுமதி தருவேன், தரமாட்டேன். நீங்கள் அனுமதி தரமாட்டேன்னா அதுக்குள்ள நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்களேன்றாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்கன்னா படத்தை தொட மாட்டீங்களா? படத்தில் என்ன பார்த்துருக்கோம், இதெல்லாம் இருக்குது, நீதிமன்றம் கேட்குது, என்னப்பா ஏன் தரலன்னு. அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த கட்டங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, எடுக்கலைன்னு சொல்லுவீங்க. எடுத்து கொடுங்கன்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோ தானே விஷயம். ஐயா, பஞ்சாயத்தை முடிக்கணும்னா எப்படி வேணால் முடிச்சிடலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பெருகிடுச்சு, தமிழ்நாட்டில் அதிகப்படியாக ஆகிடுச்சு. நாய் தொல்லைகள் கடிச்சு பிள்ளைகள்லாம் சிறுவர்கள்லாம் கடிக்குது, சாகுது. அந்த ரேபிட் சொல்லக்கூடிய அந்த நோய்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கான ஊசி மருத்துவமனையில் இல்லைன்றது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. அது உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்காக போகுது. உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக எல்லா நாய்களையும் பிடிங்கன்னு ஒரு ஆர்டரை போடுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போட்ட அடுத்த உடனே மறுநாளே 4 பேர் கோர்ட்டுக்கு போகிறான். அந்த ஆர்டரை நிறுத்துகிறான். 4 பேருக்காக ஒட்டுமொத்த இன்னைக்கு வரைக்கும் நாய்க்கடி இருக்கா இல்லையா? உங்களுடைய தொலைக்காட்சியில் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? திசைன் விலைன்னு சொல்லக்கூடிய நெல்லை மாவட்டத்தை சார்ந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணுக்கு நாய் கடிச்சு என்ன மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது? டாக்டர் கூட இல்லையே. எத்தனை பிள்ளைகளை இன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடம் போயிட்டு வரக்கூடிய பிள்ளைகளை நாய்கள் கடிச்சிக்கிட்டு இருக்கு. எத்தனை முதியவர்களை கடிச்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன தான் பண்ணீங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிட்டீங்க.
இல்லை தடையை வாங்கிட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அதற்காக பல கோடி ரூபாய்க்குள்ள இங்கே கையாளப்பட்டுக்கிட்டு இருக்குல்ல. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஒரு பக்கம் அழுத்தம் தான், தாவேக்காக்கு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுற அழுத்தம் தான் அப்படின்றது தான் கோட் பண்ணி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது தாவேக்கால. அப்படி இருக்கும்போது இந்த அழுத்தங்களை எல்லாம் எப்படி கடந்து வருவார், இதன் பிறகு எப்படி இருக்க போகுது தாவேக்காவினுடைய பயணம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாக மாறி நிற்குது இல்லையா? இல்லை, அழுத்தம் யாருக்கு கொடுக்கப்படும்? வெற்றியாளனுக்கு தான். ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? டிடிவி தினகரன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமா? அவருக்கு கேட்கக்கூடிய சீட்டு எத்தனையோ அத்தனை தான் இருக்கும். கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இங்கே பெரிய அழுத்தம் கொடுக்க முடியுமா? 4 சீட்டோ 6 சீட்டை தான் கொடுக்க முடியும். மதிமுகவுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்க முடியுமா? போய் பேச மட்டும்தான் அண்ணன் செய்வார். அவருக்கு 4 சீட்டோ 6 சீட்டோ மட்டும்தான் கொடுக்க முடியும். 234 தொகுதியிலும் மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தலைவன் சொல்லக்கூடியவனுக்கு தான் அழுத்தங்கள் கொடுக்கப்படும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம் பங்காளிகள் அப்படின்றதுக்கு அத்தனைக்கும் மாற்றம் வந்து நிற்கிறார்ல. அப்போ அவருக்கு தானே அழுத்தங்கள் இருக்கும். அதெல்லாம் கடந்து வருவாரா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக முன்வைக்கிறேன். அதெல்லாம் 30 ஆண்டுகளாக தான் சொல்கிறாரு. 30 ஆண்டுகளாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. 30 ஆண்டுகளில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போவும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் தான் பண்ணுறீங்க, அதை நினச்சி நான் கவலைப்படலைன்னு சொல்கிறாரு. நிறைவாக இப்போ விசில் சின்னம் குறித்து பேசும்போது நிறைய ட்ரோல்ஸும் பார்க்க முடியுது. விசில் அடித்தா குஞ்சுகளாக இருக்க வேண்டாம்னு விஜய் அவர்கள் பேசுனதே எடுத்து மேட்ச் பண்ணி போடுறாங்க அப்படின்னு. தமிழில் அதுக்கான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா விசிலுக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையெல்லாம் வச்சு பல்வேறு வீடியோக்கள் அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இதை மட்டும்தான் பேச முடியும். கருத்தியெல்லாம் வாங்க பேசுங்க. நீங்கள் அடித்த கொள்ளையை பற்றி பேசுவோம், உங்களால் மக்கள் சீரழிஞ்சதை பற்றி பேசுவோம். அவன் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு வேலை இப்போ இன்றைக்கி இல்லை, அதுக்கான சம ஊதியம் சம வேலை சம ஊதியம் கேட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை பேசுவோம். 4.5 ஆண்டுகளாக பிள்ளைகளுக்கு சைக்கிளும் மடிக்கணினியும் கொடுக்கல, அதை பற்றி பேசுவோம். புரியுதுங்களா? இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பேசுவோம், செவிலியர்கள் பிரச்சனை பேசுவோம், மருத்துவ பணியாளர்கள் பிரச்சனை பேசுவோம், ஆசிரியர்கள் பிரச்சனை பேசுவோம், தொடர்ச்சியாக எல்லா துறைகளையும் பேசுவோம். கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை பேசுவோம், போதைப் பொருட்கள் உள்ளே வரதை பேசுவோம், அதுக்காக நடக்கக்கூடிய கொலைகளை பேசுவோம். இங்கே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டப்பகலில் கொல்லப்படுறாரு, அதை பற்றி பேசுவோம். இதெல்லாம் பேசுவோமா? இதுக்கும் இப்போ ஒப்பீடு செய்யுங்க. விசிலும் பெரிய விஷயமா? சரி, இந்த ஒப்பீடும் செஞ்சிருவோம். இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் அடுக்குறீங்க இல்லையா? இது குறித்து எல்லா பிரச்சனைகள் குறித்து விஜய் அவர்கள் பேசுறாரா? எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்துக்கு பேசல, ஜனநாயகன் படத்துக்கே பேசல. திரும்பவும் சொல்கிறேன், ஜனநாயகன் படம் நீதிமன்றத்தில் இருக்குது. ஜனநாயக படத்தினுடைய படக்குழு போயிருக்கிறாங்க. அவர் ஒரு தலைவராக சரியான போக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அவருக்கு முதல்ல வாழ்த்து சொன்னது நான் தான். ஏன்னால் தன்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டத்தையும் மக்கள் செல்வாக்கையும் பயன்படுத்தி அவர் எந்த இடத்துலையும் ஒரு போஸ்டர் கூட ஒட்டலைன்றதை பதிவு பண்ணது நான் தான். புரியுதுங்களா? அதை பண்ணியிருந்தாருன்னா இதுதான் தலைவனுக்கான பண்புன்னு நான் சொல்கிறேன். இதுதான் பெரியார் சொன்ன இது. புரியுதுங்களா? நீங்கள் இன்றைக்கி அதையெல்லாம் பண்ணிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாகும். அவர் ஒரு கண்ணசையை பண்ணால் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடக்கும் எல்லாமே. அவருடைய படத்துக்கு என்ன கேட்குறாரு? நடிச்சிருக்கோம், யூஏ சர்டிஃபிகேட் தரீங்க, சான்றிதழ் தரீங்க, கொடுங்கன்னு கேட்குறாரு. அதை திருப்பியும் மறுபரிசீலனைக்கு கொண்டு போகிறேன்றீங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. படக்குழு தயாராக இருக்குது, தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருக்குது. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை? ஜலீலுக்கும் ராம்குமாருக்கு இதில் பிரச்சனை இருக்கா? இல்லையே. இல்லை, சில சமயம் பேசும்போது நிறைவாக அந்த படம் ஓடிடியில் தான் வெளியாகும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கு யார் கவலைப்படணும்? படக்குழுவினர் தான் கவலைப்படணும். அதுக்கு மக்கள் பார்ப்பதற்கு தயாராக இருப்பான்ல. நீங்கள் அடக்க இன்றைக்கி அதனுடைய ரிவ்யூ அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. அதை பார்க்கணுன்ற அதிகமான ஒரு தூண்டலுக்கு ஆளாகிட்டேன். இப்போ நான் எந்த படமுமே குறிப்பாக சொல்ல முடியும், எந்த படமும் முதல் நாளும் முதல் காட்சியை நான் இது வரைக்கும் என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. இப்போ எனக்கே ஒரு ஆவல் இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவருக்காக பேசுகிறோன்றதுக்காக இல்லை, என்னுடைய குடும்பம் சார்ந்து. அது முதல் நாள் போனால் கொஞ்சம் அவங்களுடைய சந்தோஷங்கள் இருக்கும், அதில் சரியாக கேட்காது, பார்க்க முடியாது. பட் முதல் நாள் பார்க்கணுன்ற ஒரு ஆவல் ஏற்பட்டிருக்கு. இதை மாற்றினது யார்? இந்த அழுத்தம் தான் மாற்றிருக்கு. ஆமாம், நீ ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர் மீது இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை தான் கட்டமைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்ப. அதனால இன்னைக்கு அதை பற்றி எந்த இஸ்லாமிய தலைவரும் பேசுங்க. ரைட். ஸோ அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஜனநாயகனுக்கான நிலவரம் என்னன்றது தெரியாமல் இருக்கு. அண்ட் அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நிறைய திட்டமிடல் இருக்குது தாவேக்கால் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம பேசலாம் சார். நன்றி, வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. Ananya's Nana Nani Homes, Coimbatore. இது எங்களோட paradise.